இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கிறோம். கடந்த வாரம் முதலாம் பாகத்தை தியானித்தோம். இன்று இரண்டாம் பாகத்தை தியானிக்க போகிறோம். ஆகையால் கர்த்தர் தாமே நம்மோடு இடைபடுவராக. நம் ஒவ்வொருடைய குறைகளையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் ஒரு விஷயம் அவர் தயவாய் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்காக நாம் தேவ சமூகத்திலே கடந்து வருவோம். வாசம் மட்டும் கொஞ்சம் குறைத்து, வேறு ஒன்றும் செய்யாத, வாசம் குறைத்து. அல்லேலூயா. வேத வசனங்களை வாசிக்கிறவர்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். தேவனின் உன்னத தேவனின் சிங்காசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம், உன்னத தேவனின் சிங்காசனம். தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம், தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம், கண்டே நான் தேவனின் தரிசனம், கண்டே நான் தேவனின் தரிசனம், உன்னத தேவனின் சிங்காசனம். சேராபீன்கள் அவரின் மேலே நிற்கு, சிட்டைகளால் முகத்தை மூடி நிற்கு, சேராபீன்கள் அவரின் மேலே நிற்கு, சிட்டைகளால் முகத்தை மூடி நிற்கு, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்திடவே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்திடவே, தேவாலயம் மகிமையால் நிறைந்ததுவே, தேவாலயம் மகிமையால் நிறைந்ததுவே, உன்னத தேவனின் சிங்காசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம்,
உன்னத தேவனின் சிங்காசனம். குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி போர்க்கை கரித்தவரை குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி போர்க்கை கரித்தவரை அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையோ அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்மையான சிரசும் கண்டு பணிந்திடுவேன். வெண்மையான சிரசும் கண்டு பணிந்திடுவேன். உன்னத தேவனே சிங்காசனம். ஏழு நட்சத்திரத்தை பலகரத்தில் ஏந்தி நிற்கும் தேவாதி தேவனவர். ஏழு நட்சத்திரத்தை பலகரத்தில் ஏந்தி நிற்கும் தேவாதி தேவனவர். வெண்கல பாதங்களை உடையவரை வெண்கல பாதங்களை உடையவரை பணிந்து விழுந்து தினம் தொழுதிடுவேன். பணிந்து விழுந்து தினம் தொழுதிடுவேன். உன்னத தேவனின் சிங்காசனம். உயர்ந்த தேவனின் திருவாசனம். உன்னத தேவனின் சிங்காசனம். உயர்ந்த தேவனின் திருவாசனம். தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம். தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம். கண்டே நான் தேவனின் தரிசனம். கண்டே நான் தேவனின் தரிசனம். உன்னத தேவனின் சிங்காசனம். உன்னத தேவனின் சிங்காசனம். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவ நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. அப்பா பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே. நன்றியப்பா. தேவநீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஆராதனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் வேணுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக மும்பையிலிருந்து வந்திருக்கிற அருமையான தாராவி சபை பாஸ்டர் யோவான் அவர்கள் முன்னால் வந்து தேவ ஆசீர்வாதத்துக்காகவும் கர்த்தருக்கு
தேவ செய்திக்காகவும் கர்த்தருக்கு செலுத்தின காணிக்கைகளை ஆசீர்வதிப்பதற்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபத்தோடு இருப்போம். ஜெபிக்கலாம். நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் உள்ள தேவனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து, பூமி வெறுமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மனிதனை சிருஷ்டித்து, தேவனே மனிதனுடைய குடியிருக்கிற எல்லையும் குறித்து வைத்திருக்கிற எங்கள் தேவனே மனிதனை சிருஷ்டித்ததுக்காக நீர் மனஸ்தாபப்பட்டீரப்பா. தேவனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறதை அறிவேர். கர்த்தாவே, வார்த்தை கொடுக்கிற மகனையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய பிள்ளையை நீர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இது எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்பா. இந்த வார்த்தை நீர் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது தேவனே எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வார்த்தையை கேட்கிறார்களாக மட்டுமல்ல, கேட்டு அதன் பிரகாரம் நடக்க எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் நீர் மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தரும் அப்பா. தேவனே, கேட்கிற எங்கள் உள்ளத்தையும் நீர் திடப்படுத்தும் அப்பா. இந்த உள்ளத்தில் தேவனே, அந்நாட்களில் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமையினால் நிரப்பி ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் போன வண்ணமாக தேவனே, இந்நாட்களில் கொடுக்க போகிற இந்த செய்தியின் மூலமாக தேவனே எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீரப்பா. இந்த ஆலயத்தை நீர் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாடு கொடுக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் காணிக்கையை செலுத்தும்படியாக இந்த இடத்துல நீர் கொண்டு வந்தபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னுடைய ஆலயத்துக்கு வெறுமையாக வராதீர்கள் என்று சொன்னீரப்பா. உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகள் உமைக்கென்று காணிக்கை செலுத்த வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அபிரதகமாக கர்த்தாவே, அநேக மடங்காக உம்முடைய பிள்ளைகள் திருப்பி பெற்றுக்கொள்ள அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் ஆசீர்வதியும் கொடுத்த காணிக்கை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். நீர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காக கடை சொல்ல போகிறோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பிலே முதலாவது பாகத்தை கடந்த வாரம் தியானித்தோம். இன்று இரண்டாவது பாகம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அது உற்சாகமாக இருக்கீங்களா? இந்த தலைப்பில் நாம் முதலாவது வருகையை பற்றி தான் இன்னும் பேசி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வருகையிலே அநேக காரியங்கள் தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் மூலமாக அதை அடுத்த வாரம் நாம் கேட்க போகிறோம். இதுவும் தீர்க்கதரிசியினுடைய செய்தியும் பைபிள் வசனங்களும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்போனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். மிகவும் அருமையான ஒரு புஸ்தகம். பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, நிறுவங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 66 புஸ்தகங்கள். பழைய ஏற்பாடு 30, சொல்லுங்க பார்க்கலாம், 39, புதிய ஏற்பாடு 27, ஆக மொத்தம் 66 புஸ்தகங்கள். இந்த 66 புஸ்தகங்கள் வேதாகமம் முழுவதுமாக இருக்கிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 66 அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு காரியமும் அங்கே இருக்கிறது. அவருடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய முதலாம் வருகையின் ஊழியம், இரண்டாம் வருகையின் ஊழியம் எல்லாவற்றையும் பற்றி தெளிவாக இருக்கிறது. கடந்த வாரம் நாம் வாசித்தோம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இல்லையா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்று 2 பாகத்தை
அந்த ஒரே வசனத்தில் 2 பாகமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி நமக்கு விளக்கி கொடுத்துருக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லைன்னா நாம் கண் சொருகி போன குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். சரிதானா? தீர்க்கதரிசியின் மூலமாக சாயங்கால வெளிச்சம் உண்டாகி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்பதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் 1000 வருஷ அரசாட்சி வருகிறது. புதிய வானம் புதிய பூமியும் அங்கு வருகிறது. எல்லா காரியங்களும் இருக்கிறதுனால ஒரு முழு வேதாகமமாக இருக்கிறது. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு முழு வேதாகமத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதே போன்று இன்னொரு காரியத்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற செய்தியானது முழு வேதாகமத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதுன்னு சொல்றார். முழு வேதாகமும் அங்குதான் இருக்கிறதுன்னு அதையும் சொல்றார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அங்கே 7 முத்திரைகளின் வெளிப்பாடு. ஆகையால் இதை நம்ம வாசிக்காம இருந்தா அல்லது செய்தியை கேட்காம இருந்தால் நீங்கள் வேதத்திலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ள மாட்டீர்கள். நம்முடைய சபையில் இன்னும் அநேகர் செய்தியை புஸ்தகங்களை வாசிக்கிறதே இல்லை. தாகம் என்ற செய்தியை கொடுத்தது காரணமே அதுதான். நீங்கள் வார்த்தையின் மேலே தாகம் கொள்வீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் ஒரு சிலர் தாகம் கொண்டார்கள், மற்றவர்களுக்கு என்ன வரல? சரீர பிரகாரமாக தண்ணீர் தாகம்தான் வந்து கொண்டிருக்கிறதை தவிர வார்த்தையின் மேலே தாகம் இன்னும் வரல. 2 பாகம் பிரசங்கித்தேன். தாகம் அருமையான செய்தி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அருமையான ஒரு செய்தி. தாகம் என்ற செய்தி நமக்கு இன்னைக்கு நம்முடைய அனுபவத்தில் வரணும். இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த செய்தியை கேட்கும்போது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக ஆவிக்குரிய காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை தியானிக்கிறது இல்லை, அப்படியே விட்டுருவாங்க. இந்த காதில் கேட்பாங்க, இந்த காதில் விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்குது தாகம். அடுத்து என்னை பின்பற்றி வாங்கிற செய்தி அதை விட ஆழமான செய்தி. அந்த வாலிபன் சிறு வயது முதல் எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வந்தான். ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசுவோ கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் சொன்னான், நான் சிறு வயது முதல் இதை கைப்பற்றி நடந்து வருகிறேன், இதை கை கொண்டு வருகிறேன்னு சொன்னான். பாருங்க, நல்ல குடும்பம். அந்த பெற்றோர்கள் நல்லா நடத்திருக்காங்க. தீர்க்கதரிசி அதை சொல்றார். நல்ல ஒரு குடும்பம். அந்த பெற்றோர்கள் அவனை ஆவிக்குரிய ரீதியாக வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் தேவனுடைய வசனத்தை சிறு வயதிலிருந்தே அதை கடைபிடித்து வந்திருக்கிறான். அருமையான காரியம். அவர் கேட்கிறான், இன்னும் ஒரு குறை, இன்னும் ஏதாவது குறை இருக்கிறதா என்று கேட்குறான். நிச்சயமா தேவ சமூகத்துக்கு நம்ம வர்றோங்க, நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். நீங்கள் சரியில்லை. குறையில்லாத மனுஷன் ஒருவரும் கிடையாது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே கிடையாது. ஒரு தேவ ஊழியர் என்னிடத்தில் மன்னிக்கும், ஒரு தேவ ஊழியர் ஒரு சிறு 10 நிமிஷம் ஒரு சின்ன செய்தியை பிரசங்கித்தார். நீங்கள் மனம் திரும்பி விட்டேன், ஞானஸ்தானம் பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். இல்லை ஐயா, நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும்னு பிரசங்கித்தார். மிக பிடித்தது. ஒவ்வொரு நாளும் நாம் குறைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். நம்மையும் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், நான் எப்படி வாழ்கிறேன். அவருக்கு ஒப்பாக மாறுவதற்குத்தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். என்றால் மணவாட்டி மணவாளனை போல இருக்காவிட்டால் அவன் மணவாட்டி அல்லன்னு தீர்க்கதரிசி சொல்றார். சூரிய உதயம் செய்தல சொல்றார். மணவாட்டி மணவாளனுடைய வல்லமைக்கு வல்லமையாகவும் ஜீவனுக்கு ஜீவனாகவும் வார்த்தைக்கு வார்த்தையாகவும் இருந்தால் மட்டும்தான் மணவாட்டி. இந்த சபைக்கு நீங்கள் 20 வருஷம் வர்றங்கிறதுனால நீங்கள் மணவாட்டி ஆக முடியாது. மணவாட்டி உலக தோட்டத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் நீங்கள் மணவாட்டியாக இருந்தால்
பின்னானவைகளெல்லாம் மறந்து எங்கே போவீங்க? முன்னானவைகளை நாடி உங்கள் ஜீவியம் நாளுக்கு நாள் புதிதாகும். பவுல் எழுதுனது போல நம்முடைய உள்ளம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாகி கொண்டே போகணும். மனம் திரும்பிட்டேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இன்னும் நம்ம மனம் திரும்பலை முழுமையா. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் வார்த்தையை கேட்க 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 மனம் திரும்பணும். அல்லேலூயா. பாருங்கள், தீர்க்கதரிசி இந்த வாலிபனை பார்க்க சொல்றார், இன்னும் ஏதாவது குறை இருக்கா ஆண்டவரே? அதுதான் நீங்க கேட்கணும். நாம ஒவ்வொருவரும் கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கலாமா? கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க பரிபூரணம் அடைய வேண்டுமானால் ஆண்டவரிடத்துல கேளுங்க. என்ன குறை இருக்கிறது அவர் வெளிப்படுத்தி தருவார். நான் பரிபூரணமாகிவிட்டேன் என்று நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய வஞ்சகம். அல்லேலூயா. அது வஞ்சகத்தன்மையாக இருக்கிறது. ஆகையினால் அவன் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், அவன் திரளான ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்னான். அவன் துக்கமடைந்து அவரை விட்டு போய்விட்டான். இயேசு தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த வாலிபன் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறான் அப்படிங்கிறார். ஏப்ப எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வாலிபன் எதுக்காக காத்திருக்கிறான்? நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறான். இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது என்னை பதட்டம் அடைய செய்தது. ஓ, நான் நியாய தீர்ப்புக்கு முன்பாக செல்ல போகிறேனா இல்லது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேனா? இந்த செய்தியில் நீங்க பதறணும். என்கிட்ட எத்தனை குறை இருக்கு? அவனாவது ஒரே ஒரு குறை தான் இயேசு சொன்னார். ஆனா நம்ம இடத்துல என்னது? நூற்றுக்கணக்கான குறைகள் இருக்கிறது. என்றைக்கு மாற்ற போகிறீர்கள்? நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? அல்லேலூயா. ஒரு நோக்கத்தை தெரிந்துக்கிடுங்க. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். நாம் மாறணும். இன்னும் மாம்ச பிரகாரமாக பொறாம, பகை, சண்டை, பிரிவினை இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துன்னா நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓ, நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடணும். பவுல் சொன்னது போல நான் லெக்கை நோக்கி தொடருகிறேங்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன்றார். நமக்கு ஒரு லக்கு இருக்கு. சும்மா சபைக்கு வந்த காணிக்க கொடுத்தோம், தசமாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்திட்டு போகாதீங்க. டைம் இஸ் நோ லாங்கர். இனி காலம் செல்லாது. பலமுள்ள தூதன் இறங்கி வந்து இனி காலம் செல்லாது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதவுகிற தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி முழங்கிவிட்டார். ஆமென். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியர்களே, 20 வருஷம் 30 வருஷம் வியாதியாக இருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் கைவிடப்பட்டோம்னா என்ன நடக்க போகுது? உலகத்தில் திரளான ஆஸ்தி இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் இப்பொழுது கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யாரை குறித்து அது சொல்லியிருக்கிறது என்றால் நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லியிருக்கிறது. போன வாரம் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில் அவரை குறித்து தீர்க்கதரிசன உரைத்த தீர்க்கதரிசிகள் எல்லா காரியங்களையும் நாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து காண்பித்தோம். ஆமென். அந்த தீர்க்க தரிசனங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அறியாமல் அறிந்திருந்தார்கள். மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் இயேசுடைய பாடுகளை முன்னுரித்தார்கள், வருகையை முன்னுரித்தார்கள். எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் அவர்கள் அறிந்திருந்தோம், அவர் வந்த வேளையிலே அவரை அறியாமல் அவரை பெயல்செபூல் இவன்தான், பிசாசுக்கு தலைவன் இவன்தான் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தினார்கள். இவ்வளவு தீர்க்க தரிசனம் போன வாரம் நான் காட்டின ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா? வேதாகமத்திலிருந்து அநேக இடங்களிலிருந்து தீர்க்க தரிசனம் எடுத்து காமிச்சேன். அப்படி இருந்த அந்த ஜனங்கள் குருடா இருந்தார்களாம். ஆமென்.
அதே போன்று முதலாம் வருகையிலே அநேகர் செய்தி இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. அதை அறிந்தும் கூட அது அவங்களுக்கு வெளிப்படாதபடிக்கு ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள். போதகர்களுக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் தெரியாது. அந்த போதகர் உற்சாகப்படுத்துவார் ஜனங்களை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இதனால எந்த நன்மையும் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் குருடராக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். முதலாம் வருகையை அறியாதபடிக்கு அவர்கள் குருடராக இருந்தார்கள். ஓ, அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்திருப்பார்களானால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அது அறியலை. ஆனால் தீர்க்க தரிசனம் இருக்குதா, வார்த்தை இருக்குதா, சத்தியம் இருக்கிறதா, எல்லாமே இருக்கிறது. அப்படி இருந்தும் குருடராக இருந்தார்களா? அவருடைய இரண்டாம் வருகையின் போது அந்த வல்லமுள்ள தூதன் இறங்கி வந்து இனி காலம் செல்லாது என்று உரைத்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு 7ஆம் தூதன் தோன்றி இருக்கிறதையும் வல்லமுள்ள தூதன் இறங்கி வந்து மனுஷகுமாரனா வெளிப்படுத்ததையும் இன்னைக்கு எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியின் மூலமாக மிக தெளிவாக பேசுகிறார். அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வரும் பொழுது 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறான் என்பதை கவனியுங்கள் அப்படிங்கிறார். அது யோவான் சாரான் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து அங்கு வந்ததுக்கு ஒத்து இருக்கிறது. பிளவு செய்தியில் 41 வாசித்து பாருங்க. நாம் 2ஆம் வருகையின் போது அதை நான் பிடிஎஃபாக காட்டுவேன். ஆனால் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டார்களா? தீர்க்கதரிசி சொன்னதை ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு சொன்னார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்க கூடாதபடிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார். தீர்க்கதரிசி செய்தியைத்தான் நம்ம வலியுறுத்துகிறோம். நமக்கு சொந்த வெளிப்பாடு கிடையாது. எந்த ஊழியக்காரனாவது, எந்த விசுவாசியாவது எனக்கு சொந்தமாக ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அவனை நம்பாத. வேறொரு வெளிப்பாடு நமக்கு கிடையவே கிடையாது. செய்தியை புரிந்து கொள்ளுதல் மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். தீர்க்கதரிசியை தவிர வேறொரு செய்தி கிடையாது. மோசேனுடைய செய்தி தான் யோசுவாவுக்கும், மோசேனுடைய செய்தி தான் அந்த ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். மோசேயின் மூலமாக தேவன் என்ன செய்தி கொடுத்தாரோ அந்த செய்தியை விட்டு நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே. மோசேக்கு நான் கற்பித்த அந்த நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேறொரு செய்தி கிடையாது. யோசுவாவுக்கு வேறொரு செய்தி கிடையாது. யோசுவா தான் அந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு சென்று பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் யோசுவாவுக்கு என்று தனி செய்தி கிடையாது. மோசேயினுடைய செய்தி தான். கானானுக்குள்ள போகிறதுக்கு யாருடைய செய்தி? மோசேயினுடைய செய்தி என்றால் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு செல்வதற்கு தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியை தவிர வேறொரு செய்தி கிடையவே கிடையாது. ஏன்னா அது பைபிள் பிரகாரமாக இருக்கிறது. யாராவது வெளிப்பாடுன்னு சொன்னீங்கன்னா விட்டுருங்க, விலகிருங்க. எங்களுக்கு வெளிப்பாடு ஏற்கனவே இருக்கையா. ஆமேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் அநேகர் குருடா இருந்தது போல 2ஆம் வருகையும் கூட அநேகர் காண தவறி விடுவார்கள் தீர்க்கதரிசி சொல்றார். அவர்கள் எப்படி முதலாம் வருகையை அறியாதபடி குருடராக இருந்தார்களோ அதுபோல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அறியாதபடிக்கு எப்படி இருப்பார்கள்? குருடராக இருப்பார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான காரியம். ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னதை தான் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவர்களை சமமாக்கப்படும். ஏசாயா 40 இயேசு கிறிஸ்து முதலாம் வரைக்கும் முன்னோடியாக வரக்கூடியவனுக்கு பற்றி 40 எழுதியிருக்கு. 61ஆம் அதிகாரத்தில் அந்த மேசியா வருவதை குறித்து எழுதியிருக்கிறது. சரிதானா? அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இதை நாம் சற்று காணலாம். இது வேதாகமத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். தீர்க்க தரிசி செய்தியிலிருந்து எடுத்து காண்பித்தோம். இப்பொழுது யோவான் ஸ்நானனை குறித்து வேதாகமத்தில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம்.
பாருங்கள், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசி ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாகவும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்தோம். ஆமென். அதே யோவான்ஸ்நானனை குறித்து அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுனுடைய சத்தமாக இருக்கிறான். அவன் பேர் பழைய ஏற்பாட்டில் எழுதலை. இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, பிரணாமுடைய பெயர் பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்காங்க. பிரணாமுடைய அவர் ஒரு தீர்க்கதரிசினா, ஏசையா இருக்காரு, எரேமியா இருக்கிறாரு, எல்லாமே எங்கே இருக்கு. பிரணாமுடைய தீர்க்கதரிசி என்றால் பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு அறிவீனமாக இருக்கிறது பாரு. யோவான்ஸ்நானுடைய பெயர் பைபிளில் எங்கெங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா? அவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுடைய சத்தமாக இருக்கிறேன். அதுதான் வார்த்தையின் வடிவில் அங்கே இருக்கிறது. அதே போல இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி பிரணாமுடைய ஊழியமும் வார்த்தையின் வடிவில் தான் இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு அதான் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இயேசு என்ற பெயர் கூட பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், இயேசு என்று பெயரிடுவார்னு சொல்ல. புதிய ஏற்பாட்டிலே தூதன் மரியாளை சந்தித்த போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் இயேசு இல்லை, இயேசுங்கிற பெயர் கொடுக்கப்படலை. ஆமென். அதனால் இவர்தான் மேசியா என்று அநேகர் அடையாளம் கண்டுகொள்ளாதபடி என்ன செய்தார்கள்? குருடானார்கள். ஆமென். எப்பொழுதும் நாம் வார்த்தையை வைத்து தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். புரிகிறதா? ஆமென். ஆகையால் புதிய ஏற்பாட்டில் மார்க்கு அழகாக எடுத்து சொல்றார், வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுடைய சத்தம். ஆமென் என்று சொல்றார். சரி பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். 1-2 வசனத்தை வாசித்து நம்ம செய்திப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலப்பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது எப்பொழுது? பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலையா? புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு சொன்ன தேவதூதன் தான், இயேசு என்று பெயரிட சொன்ன தூதன் தான் எலிசபெத்தின் இடத்துலையும் சொல்றார். அவனுக்கு என்ன பெயர் வைக்கணும்? யோவான் என்று பெயர் வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் இல்லை, நன்றாக கவனிக்கணும். ஆகையால் தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, சரி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. கவனிங்க, யாரை குறித்து எழுதியிருக்கிறது? முதல்ல மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தோம். இப்போ மத்தேயு அங்கே எழுதியிருக்கிறார். லூக்கா இல்லையா? லூக்காவில் நம்ம பார்க்குறோம். உண்மைதானா? யோவான்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் தூதனால் கொடுக்கப்பட்டது. இயேசுங்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் இல்லை, யாரால் கொடுக்கப்பட்டது? தூதனால் கொடுக்கப்பட்டது.
ஆமேன். ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை அக்னி உபாச கூட்டம் என்ற ஒரு கூட்டம், சிறப்பு ஏதோ ஒரு சிறப்பு கூட்டம் நடத்துவார்கள் சாத்தான்குளத்தில். ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் சமீபத்தில் தான் இப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார், சென்னையில். அந்த பாஸ்டர் அவருடைய சபையில் 3 நாட்கள் கூட்டம் நடக்கும். அதற்கு அந்த சபைக்கு தலைமையாக இருக்கிறது சென்னையில் உள்ள ஒரு போதகர். அதில் 3 நாள் கூட்டத்தில் என்னை பிரசங்கிக்கும்படி அழைத்தார்கள். நானும் சென்றிருந்தோம். சபையில் ஒரு 7-8 பேருக்கு மேலே என் தாயாரும் அப்பொழுது இருந்தார்கள். நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது பாருங்கள், 2 நாட்கள் கூட்டம் நடந்தது. எனக்கு பிரசங்கத்துக்கே தரல. ஏன் தரல அப்படின்னா, முதல் நாள் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்போ தான் குளித்து விட்டு வந்து கண்ணாடி முன்னால் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை சீவிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். தலை சீவிட்டு நின்று கொண்டு இருக்கிறேன். அங்கே என்ன பேச்சு நடக்கு தெரியுமா? நிறைய ஊழியக்காரங்க, அல்லேலூயா, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள், பக்கத்தில் உங்க யாராவது தூங்குனாங்கன்னா அப்படி ஒரு தட்டு தட்டுங்க. அல்ல கேட்டால் சொல்லுங்கள், கொசு அடிச்சுன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். செய்தி நேரத்தில் தூங்கிறாதீங்க. ஆமேன். கவனிங்கள் பிரியமானவர்களே. என்ன நடந்ததுன்னா, அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரணாமனுடைய பேர் பைபிளில் இருக்கவா செய்து, அங்கே இருக்கிற ஒரு 10க்கு மேற்பட்ட ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரணாமுடைய பேர் பைபிளில் இருக்கா? பைபிளில் சும்மா பிரணாம்னு சொல்லிக்கிட்டே இல்லைதாங்க அப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே பேசினாங்க. நான் ஒரு ஆள் தாங்க செய்தியை விசுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசிப்பேன். ஆனால் அந்த வளர்ச்சி அதிகமாக கிடையாது. அதான் நான் இதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பிரணாமை பற்றி தரக்குறையாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுமேலே நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. இனிமேலே காத்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த உடனே பேதுருவால் காத்துக்கிட்டு இருக்க முடியல. பைக்குள்ள இருந்த பட்டயத்தை எடுத்து நிச்சு தான் சேவகனுடைய காதை வெட்டிட்டான். வார்த்தையை குறித்து தவறாக பேசும்போது நானும் பட்டயத்தை எடுத்தேன். வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்தேன். நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. வார்த்தை தான் பட்டயம். நான் எடுத்து மெதுவாக போனேன். ஏங்க, பிரணாமுடைய பேர் பைபிளில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க, ஏன் ஒன்று தூசிக்கிங்கன்னு கேட்டேன். 10க்கு மேற்பட்ட ஊழியக்காரங்க இருந்தாங்க. நான் விடலை. ஏன்னா வார்த்தை குறித்து, வார்த்தையின் பேரில் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவன் பேரில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் பேர் தான் இல்லைன்றீங்களே, விட்டுருங்களேன், ஏன் அவரை தூசிக்கிறீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமேன். அப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்டேன். இயேசுங்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கு எனக்கு காட்டுங்க அப்படின்னேன். எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுங்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் இல்லைல்ல. யோவான்கிற பேர், யோவான் சானன் பேர் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டேன். இது உண்மை சம்பவம், பல வருடங்களாகிட்டது. கேட்டேன். அதுக்கும் அவங்க திருன்னு முழிச்சாங்க. ஏங்க, வனாந்தர கூப்பிடுற சத்தம் இயேசுவை இம்மானுவேல்னு சொல்லியிருக்கு. இதே போல் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே என்றும் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான ஆள் வருவதற்கு முன்னால் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன், வார்த்தையின் வடிவில் அங்கே இருக்குங்க. உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னா அதுக்காக சும்மா கண்ணை மூடிட்டு என்னத்தையும் சொல்லிடுவீங்களா? இந்த பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுமா? அல்லேலூயா. விடலைனா 10 பேரும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னே புரியல. சரி, வாரத்தில் ஒருத்தர் சரி அமைதியாங்கன்னா அமைதிப்படுத்திட்டு போயிட்டார். எனக்கு பிரசங்கமே தரல. நான் இவன் பிரணாம்க்கு கிறிஸ்துக்காரன்னு நினச்சாங்களோ என்ன தெரில, எனக்கு பிரசங்கமே தரல. 3ஆவது நாளும் வந்துச்சு. அதை எல்லாரும் பிரசவம் பண்ணி முடிச்சாச்சு. நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு புறப்படுவேன்னு என்னை கூப்பிட்ட பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு. உடனே அவர் அந்த தலைமை போதகர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி ஸ்டீபன் பிரதர் போகிறாராமே என்ன அதுன்னு. அவர் என்ன பிரதர் நீங்கள் போகிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் தானே, பரவாயில்ல, சந்தோஷம், நாங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டோம், நல்ல ஆசீர்வாதமாக இருந்து நாங்கள் புறப்படுறோம். நைட்டில் புறப்பட்டா சீக்கிரம் நாங்கள் போய் சேர்ந்துடலான்னு. இல்லை, வந்துட்டீங்களா ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. எதுக்கு? நாங்கள்லாம் அவமானம் அடைகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஊழியக்காரன்னா சத்தியத்தை கொண்டு போகிறதுக்கு தீர்க்கதரிசி பிரணாமை காட்டிலும் நம்ம அவமானம் அடையலை. உம்முடைய பிரசங்கத்தை வீட்டு பசுமாடு கூட கேட்காதுன்னு சொன்னான் ஒருத்தி. எப்படி இருக்கும்? செய்தியை கொண்டு போனால் நாம் என்ன செய்யணும்? அவமானம் அடையணும். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோங்கிறாங்க.
ஊழியக்காரன் திட்டுனாலும் சரி, அவமானம் அடைஞ்சாலும் சரி, அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள்ங்க. அவர் வரும்போது மணவாட்டி மடல சொல்லு, உனக்கு 1000 மடங்கு அதிகமான அந்த என்ன இருக்கும் பரிசு கிடைக்குங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரணாம என்ன அளவுக்கு அவங்கள வசீகரித்து அவங்க இது பண்ணாங்க. ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு பிரசங்கமே தரல, கடைசியில் நீங்கள் வந்துட்டீங்களா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க. நான் இல்லை பிரதர்ன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா நம்ம பிரசங்கிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறதில்ல. யாராவது கட்டாயப்படுத்தி பிரசங்கம் பண்ண சொன்னால் பண்ணுவோம். கடைசியில் நானும் பிரசங்கப்படத்தில் இருந்தேன். தூத்துக்குடியில் சேர்ந்த அருமையான பாஸ்டர் ரோஸ் பாண்டியன் அவருடைய மகன் பிரின்ஸ் பாண்டியன் கீபோர்டு வாசித்தார். ஒரு பாட்டில் ஒரு 2 ஸ்டான்ஸாக பாடினேன். அருமையாக கீபோர்டு வாசித்தார். 2 ஸ்டான்ஸாக பாடவும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அப்படியே இறங்கினது. செய்தியை பிரசங்கித்த ஆரம்பித்தேன். ஒலிபெருக்கெல்லாம் இருக்குது வெளியே. அல்லேலூயா. பிரசங்கிக்கும் போது பிரியமானவர்களே, சிம்சோன் எழிலாளிடத்திலே வீழ்ந்து போனான். ஏன் அவளை வீழ்ந்து போனான்? ஏன் அவளை நேசித்தான்? அவருடைய பெற்றோர்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியில் என்ன பெண்ணா இல்லை சொல்லி பார்த்தாங்க, இவன் கேட்கல. கடைசியில் அந்த பெண்ணின் மூலமாகவே அவனுக்கு சாவு வந்தது. சரிதானா? இன்றைக்கு ஒரு புஸ்தகம் வந்திருக்கிறது, நான் சொல்ல மறந்து விட்டேன். அது சீல் அடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னும் ஒரு விசை அதான் சிம்சோனை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம். சிம்சோனை பற்றின ஒரு சரித்திரம் இருக்குது. இன்னும் ஒரு விசை. ஆராதனை முடிந்த பிற்பாடு வாங்கி கொள்ளுங்கள். ஆராதனை முடிஞ்ச உடனே இது சீல் அடித்து கொடுத்துருப்பான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. சரி, இந்த புஸ்தகத்தை வாங்கி பயன்படுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. அல்லேலூயா. நாங்கள்லாம் செய்தியில் வரும்போது இரவு பகலாக உட்கார்ந்து புஸ்தகத்தெல்லாம் படிப்போம். இன்றைக்கு பிடிஎஃப் படியில் இருக்கிறனால அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். செய்தியின் மேலே உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன சொன்னோம்? சிம்சோன். அப்போ சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவன் வேசியோடு தொடர்பு கொண்டான் என்று சொல்லிட்டு அப்படியே திருப்பினேன். எங்கே திருப்பினேன்? ஆதி திருச்சபையானது பரிசுத்தாவினுடைய வல்லமை கொண்டு செயல்பட்டது சிம்சோனை போல. சிம்சோனும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே 1000 பெலிஸ்தீரை கழுதையின் தாடை எலும்பு கொண்டு வீழ்த்தினான் என்று நான் பிரசங்கித்து விட்டு இதை கம்பேர் பண்ணேன். ஆதி சபையானது யாரோடு ஐக்கியம் வந்தது? வேசி சபையாகிய ரோம சபையோடு ஐக்கியம் வைத்தது. அதுதான் விழுந்து போனதுன்னு அங்கிருந்து இங்கு கொண்டு பொறுத்தினேன். சிம்சோனுடைய வீழ்ச்சி காரணம் ஒரு பெண். தீர்க்கதரிசி சொல்றார், ஸ்திரீ எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அங்கு சபை என்பது ஒரு ஸ்திரீ சிம்சோன். இங்கேயும் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறது ரோம சபை. அந்த ரோம சபையோடு அவர்கள் ஐக்கியம் கொண்டார்கள். அதன் மூலமாக அந்த முதலாம் சபையினுடைய அந்த வெற்றி நடை போட்ட பரிசுத்தான விஷயத்தோடு இருந்தார்கள். அவர்கள் விபச்சாரத்துக்குள்ளான விழுந்து போனார்கள். ஆனால் தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நிச்சயமே எழுப்புவேன் என்று எழுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த செய்தியை கேட்ட உடனே அங்குள்ள ஜனங்கள் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா. மற்ற ஒளிகாரனுக்கு இல்லாத அளவுக்கு எனக்கு ஆமேன் வந்தது. நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு அசைவாடினார். அல்லேலூயா. ஒரு சிலர் இவங்க யார் எவர் எல்லாம் விசாரிக்க எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் நான் கொஞ்சம் ஆடியோ கேசட்டை கொண்டு போயிருந்தேன். ஆதி திருச்சபைங்கிற தலைப்பில் என்னுடைய ஆடியோ கேசட் இருக்குது, அதை கொண்டு போயிருந்தேன். உடனே எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ரொம்ப அருமையான செய்தியாக இருந்தது, நல்லா இருந்தது, அது வேறு செய்தி நாங்கள் எப்படி இருந்ததுன்னா உடனே ஆளுக்கு ஒரு கேசட்டை கொடுத்து அனுப்பிட்டேன். நாங்கள் இலவசம், அப்படியாவது செய்தி வளரட்டும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு என் மச்சினம் தான் நடத்திக்கிட்டு, நேற்று முழுவர ஜெபம் நடத்தணும்னு என்கிட்ட வந்து பார்த்துட்டு போனார். அவர் முழுவர ஜெபம் நடத்திருக்காரு, ஆனால் செய்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. சரி போகட்டும், நாம் வார்த்தைக்கு வரும். ஆகையால் இவ்வளோ ஆதாரங்களை நம்ம பார்க்குறோம். என்ன பார்த்தோம்? மத்திய 11 பார்த்துட்டோமா? லூக்கா பார்த்துட்டோம் இல்லைப்பா? இது கீழே போகல, கீழே போட்டோம் கீழே. சரி, லூக்கா தான் பார்த்தோமோ? அதை வாசிக்கலையே இன்னும். சரி. ஆகையால்
இல்லை கீழேங்க நம்ம வாஸ்தத்தை கொண்டு வாங்க கீழே. நம்ம இப்போ என்ன வாஸ்தம்? அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் அதிகம் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். சரி, இப்போ அங்கே முன்னால் உள்ள காரியத்துக்கு வரணும். இப்பொழுது கவனிங்க, 16க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? எவ்வளோ போட்டோம்? 2 தடவை வந்துட்டா? அதை இப்போ வாசிங்க. சகரியா அவனை கண்டு பயம் நடந்தான். தூதர் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதெல்லாம் வாசித்துட்டு அடுத்தது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை இல்லையா? அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசை நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இயேசுவே சாட்சி கொடுக்கிறார் யோவான் ஸ்நானரை பற்றி. ஆமென். பாருங்கள், அவன் யாரா இருக்கிறான்? இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புவதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இவன் யாரு? இயேசு. இவன்தான் அந்த வார்த்தையின்படி குறிக்கப்பட்டவன். இவன்தான் எலியா. யோவான் ஸ்நானனை என்ன சொல்லுகிறார் இயேசு? எலியா என்று குறிப்பிடுகிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா கேளு, இல்லைன்னா விட்டுட்டுப்பா. காது இல்லைன்னா விட்டுரு, கவலை இல்லை. அல்லேலூயா. வார்த்தை பிரசங்கிக்கப்படும். இயேசுவே அப்படித்தான் சொல்லுறார், காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நானும் அதை தான் சொல்ல போறேன். காது உள்ளவன் கேட்க கடவன், இல்லைன்னா விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். ஆமென். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டான். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். எவ்வளோ இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ வசனங்களை வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். அத்தனை வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினது போலவே யோவான் ஸ்நானனை குறித்தும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதே போல் இன்றைய எலியாவை குறித்தும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. இவ்வளவு இருந்துமா அவங்க குருடானாங்க? அது அப்படித்தான் ஐயா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கவனிங்க. அதே இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது. அந்த எலியா அது 17:10 ஆயிட்டா? சரி, அந்த வசனம் வாசிக்கவே இல்லையே. லூக்கா 1ஆம் அதிகாரம், அது எங்கே இருக்கிறது? லூக்கா 1. இதான் இருக்குது. அது கொஞ்சம் கீழே இடங்க. அடுத்த முந்தின வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பு பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். நாம் இதுவரைக்கும் நம்ம தியானித்தோம்னு நினைக்கிறேன். அதை காணுமே 17ங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பார்த்தீங்க, நம்ம இதை மட்டும் வாசிக்க மாட்டோம்.
பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கோம், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். கவனிக்கணும், இது எந்த வசனம்? அது தெரியுது எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்களிடத்தில் யாரை அனுப்புவேன்? எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கோம், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான். எப்படி ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இயேசு வாசித்த போது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் அதை அவர் என்ன செய்யலை, வாசிக்கலை. அதே போல் இங்கேயும் நாம் பார்க்குறோம், ஒரு பாகம் தான் வாசிக்கப்படும். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கோம். பாருங்கள், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கோம்னு அந்த இடத்துல இல்லை. அது முதல் பகுதி. அப்போ முதலாம் வருகையில் யோவான் ஸ்நானகன் மூலமாக எது நடக்கணும்னா பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கு திருப்பக்கூடிய ஊழியம் மட்டும்தான் நடக்கணும். ஆனால் பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களத்துக்கு திருப்பக்கூடிய ஊழியம் வந்து இப்பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக நடைபெறுகிறது. சரிதானா? அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியான எலியா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இன்னொரு எலியா. சரிதானா? அது வேத பிரகாரம். ஏசாயா 61 போலவே முதலாம் பாகம் வாசிக்கப்பட்டது, 2ஆம் பாகம் வாசிக்கப்படலை. அதே போல் இப்பொழுதும் முதலாம் பாகம் வாசிக்கப்பட்டது, 2ஆம் பாகம் நிச்சயில வாசிக்கப்படலை. இப்போ தீர்க்கதரிசி பிரணாம் அங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த நியாய தீர்ப்பு செய்யும் காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்பொழுதும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறார். ஆமேன். அந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, இப்பொழுது கவனிப்போம். இல்லை போகட்டும், சீக்கிரம். அடுத்தது மத்தேயு 17க்கு வர்றோம். மத்தேயு 17 பாருங்க எவ்வளோ வசனம். இதெல்லாம் குறிச்சிட்டு வீட்டில் போய் நீங்கள் தியானிங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டான். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் என்ன செய்வார்? பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஆமேன். பாருங்க, அருமையாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, அருமையாக விளக்கி சொல்கிறார். இப்போது கொஞ்சம் இங்கிலீஷ் ஆங்கில பைபிளில் இருந்து கொஞ்சம் போடுங்க அந்த வசனத்தை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10. சரி, சீசர்கள் இயேசுவிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த சந்தேகம் அவங்களுக்கு வந்ததுன்னா, மருவமலையில் யார் இருக்கிறா? மோசேயும் எலியாவும். மத்தேயு 17 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது புரியலாம். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசுடைய உடை உறைந்த வெண்மையை போல இருந்தது. பாருங்கள், அது மறுரூபமான காட்சின்னு தீர்க்கதரிசி சொல்றார். மோசே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளம், எலியா உயிரோடு எடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். இது 2 பேருமே பேசுறாங்க. 2 கூட்டமும் இருக்கும். 2 கூட்டமும் ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க போகிறோம். எப்படி மோசேயும் எலியாவும் சந்தித்தது போல உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வார்கள்? சந்திப்பார்கள். ஏன் ஆகாயத்தில் சந்திக்கணும்? ஆமேன். அதற்கு அடையாளம் என்ன? எலியேசர் ரெபெக்காளை ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக போய்
ரெபேக்காளை அழைத்து கொண்டு வரும் பொழுது வயல்வெளியிலே ஈசாக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான். எலியாசர் சொல்லுகிறான், அதோ உன்னுடைய எஜமான். பாருங்க, இதே காரியம் 2ஆம் வருகையிலும் முதல் வருகையும் நடக்கும். இதை அநேகர் புரிய தெரியாது. தீர்க்கதரிசியும் அப்படி சுட்டி காட்டுறாரு, யோவான்ஸ்நானனும் சுட்டி காட்டுறாரு. இப்போ நம்ம அதையும் வாசிக்கலாம். இப்போ நடந்தது என்ன? இந்த எலியாவை அங்கே இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டவரே, எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், ஒரு 3 கூடாரம் போட்டு நம்ம நிரந்தரமாக அங்கே தங்கிடலாமா? மனுஷ புத்தி எப்போதுமே இந்த உலகத்தை பற்றியே தானே இருக்குது. ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க மாட்டாங்களே. ஆவிக்குரிய காரியத்தில் பாஸ்டர் நீங்கள் தப்பாக பிரசங்கம் பண்ணீங்க அப்படி யாராவது கேட்க வரீங்களா? சந்தோஷப்படுவோம். பாஸ்டர் நீங்கள் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சரீர பிரகாரமாக குற்றம் சாட்டு பாருங்க, அது பிசாசு. அதை விட்டுருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ பிசாசுக்கு தலைவன் சொன்னால் அந்த கதை தான் அது. சரீர பிரகாரமாக குற்றப்படுத்துவதை நம்ம விடுவோம். அல்லேலூயா. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யறதுக்கு நீதிமான் யார் கிடையாது உலகத்தில். இல்லை, பிற என்ன நீட்டுக்கு குட்டுறது? உலகத்தில் சொல்லுவான், ஓ நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 விரலும் யாரை காட்டுமா? குற்றவாளின்னு சொன்னால் ஒரு விரல் தான் நீ குற்றவாளி. மற்ற 3 விரலும் யாரை குற்றவாளிக்குது? சொல்கிற ஆளை குற்றவாளிப்படுத்துமா. அது கவனமாக இருங்க. யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குற்றம் சொல்லாதீங்க, அதை விடுங்க. அல்லேலூயா. பாருங்கள், அந்த காட்சியை பார்த்த உடனே கேட்குறாங்க. அப்பொழுது அவர் சீசர்களை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். பாருங்க, வேதபாரகர்களுக்கு தெரியும் எலியா வரணும்னு தெரியும். ஆனால் எலியா வந்தபோது அவனை அறியாமல் அவனை என்ன செய்தாங்க? கொலை செய்தார்கள். யாருக்கு சத்தியம் தெரியல? தெரியும், ஆனால் கீழ்ப்படுதல் இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஆமென். இந்த கடைசி கால தீர்க்கதரிசியில கூட அநேகர் வெளிப்பாடு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிறவங்க என்ன அருமையான வெளிப்பாடுகளை தீர்க்கதரிசி பேசியிருக்கார். ஆமென். பாருங்கள், and his disciples asked him, saying, why then say the scribes that Elias must first come? அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்தில் அழகா எழுதி பாருங்க, எலியாஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் கம். எலியா முந்தி வர வேண்டும். அதற்கு and Jesus answered and said unto them, Elias truly shall first come. எலியா முதலாவது வர வேண்டும் என்று உண்மை. ஆனால் and restore all things, எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அவன் இது பண்ணுறேன், சரி விடுங்க. ஆனாலும் எலியா வந்தாயிட்டு. பட் ஐ சே unto you that Elias is come already. அல்லேலூயா. போட்டு மேல. But I say unto you that Elias is come already. எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துறது மைதான். ஆனால் that Elias is come already, ஏற்கனவே எலியா வந்து விட்டார். ஆமென். And they knew him not, அவர்களை அவர் அறியவில்லை. But have done unto him whatsoever they listed. Likewise shall also the Son of Man suffer of them. எலியா வர வேண்டும் என்பது உண்மைதான். எலியா, அதாவது நான் அந்த வார்த்தை எங்க விட்டுருக்கீங்க? எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துறது மைதான். ஆனால் எலியா ஏற்கனவே வந்தாச்சு அப்படிங்கிறாரு. அப்படியானால் இன்னொரு முறை எலியா வர வேண்டும் என்ற ஒரு வார்த்தை தான். பாருங்க, கொஞ்சம் எடுக்கலாம், மேலே போட்டு. Then the disciples understood that he spake unto them of John the Baptist. சரி, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எலியா முந்தி வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துறது மைதான். ஆனால் எலியா வந்தாயிடுச்சு. ஆமென். ஆனால் நீங்கள் பார்க்குறபடி அந்த எலியா இனிமேல் என்ன செய்யணும்? வரணும். ஒரு எலியா வந்தாச்சு, இன்னொரு எலியா வரணும் என்பதாக இந்த ஆங்கிலத்தில் உள்ள காரியங்களை நம்ம படிக்கிறோம். எலியாஸ் ட்ரூலி ஷால் ஃபர்ஸ்ட் கம் அண்ட் ரீஸ்டோர் ஆல் திங்ஸ். பட் ஐ சே unto you that Elias is come already. ஆமென். தூக்குங்கப்பா. அல்லேலூயா. எலியா வந்து சீர்படுத்துறது மைதான். ஆனால் எலியா வந்தாயிட்டு.
இப்போ எலியா இனிமே தான் வரணும். அதுக்கு தான் அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு நான் அதை தான் சொன்னேன். பட் ஐ சே unto you that Elias is come already and that knew him. And Jesus answered and said to them, Elias truly shall first come. Amen. எலியாஸ் அந்த இதை அப்படியே கோடிட்டு காட்டப்பா, அப்படியே காட்டு. இருக்கட்டும். எலியாஸ் ட்ரூலி ஷேல் ஃபர்ஸ்ட் கம். இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். என்ன போட்டிருக்கு? எலியாஸ் ட்ரூலி ஷேல் ஃபர்ஸ்ட் கம்னா எலியா வர வேண்டும் என்பது உண்மை. அந்த இடத்துல நீங்கள் எது நோட் பண்ணணும்? ஷேல். ஷேல்னா என்னதுங்க? ஃபியூச்சர் டென்ஸ். ஆமென். இஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ், ஷேல்னா என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். வருங்காலத்தை குறிக்கிறது தான் ஷேல். ஷேல், வில் இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இனிமேல் தான் நடக்க போகுது. ஆமென். ஐ வில் கோ டுமாரோ டு சென்னை அப்படின்னா நாளைக்கு நான் சென்னை போக போகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். எஸ்டர்டே ஐ வாஸ் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று நான் எங்கே இருந்தேன்? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அதுக்கு தான் கடந்த காலத்துக்கு வாஸ் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. அப்போ எலியாஸ் ஷேல் அப்படின்னு சொன்னால் எலியா இனிமேல் தான் வரணும். ஆனாலும் எலியா வந்தாயிட்டு. பார்த்தீங்களா? அந்த ஆங்கில வேர்டு ரொம்ப அருமையாக இருக்குது. எலியாஸ் ட்ரூலி ஷேல் ஃபர்ஸ்ட் கம். எலியா இனிமேல் தான் வரணும், ஆனாலும் எலியா வந்தாயிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோவான்ஸ்நானனை குறித்தும் சகோதரன் பிரணாமை குறித்தும் தீர்க்கதரிசி அந்த இந்த இந்த வசனத்தில் இருக்குங்க. இந்த வசனத்தில் யார் இருக்கா? யோவான்ஸ்நானன் இருக்காரு, தீர்க்கதரிசி பிரணாமை இந்த வசனத்தில் இருக்கிறார். ரெண்டு பேரும் எலியா தானே. அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டு போவோம். நம்ம செய்திக்குள்ளே போவோம். முடிஞ்சிட்டு அதெல்லாம் முடிஞ்சிட்டு. சரி, இப்போ மல்கியாவுக்கு நம்ம போக போகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மல்கியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே என்ன நடக்கு? அதுவும் யோவான்ஸ்நானனை பற்றி எங்கள் இருக்கு. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். வழி ஆயத்தம் பண்ணக்கூடியது ஏசாயா 40 யாரை பற்றி சொல்லியிருக்கிறது? யோவான்ஸ்நானனை பற்றி. அதை மார்க்கில் நம்ம வாசித்தோம், மத்தேயில் வாசித்தோம், எல்லா லூக்காவில் வாசித்தோம், நிறைய காரியங்களை நம்ம வாசித்தோம். அதனால் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் அவர் தான் மேசியா. நீங்கள் தேடுகிற ஆண்டவர். ஏன்னா ஜனங்கள் மேசியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தேடுகிற அந்த ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற அந்த உடன்படிக்கையின் தூதனானவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கைக்கு தூதனாக வந்தார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். எந்த ஆலயத்துக்கு வருவார்? மரியாளுடைய கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சரீரமாகிய ஆலயத்துக்கு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் என்ன செய்வேன்? 3 நாளைக்குள்ளே எழுப்பேன். இந்த கட்டுவதற்கு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் சென்றது. இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புகிறோ? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு வருவார்? மரியாளுடைய கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியினாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரத்தில் வருவார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டதா? உண்மை. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் நித்தியமானவர், குமாரன் நித்தியமானவர் அல்லங்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நம்ம ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பலி, அந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்படுகிற பலிக்கு பதிலாக, பலி ஆடுக்கு பதிலாக நமக்கு ஒரு பலியாக அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆகையால் தேவன் நித்தியமானவர், குமாரன் நித்தியமானவர் அல்ல. அந்த குமாரனுக்குள்ளாக இருக்கிறவர் யாரு? அவர்தான் நித்தியமானவர். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார்.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் தேவனுடைய சகல வசனம் மறந்து போச்சா, எடுத்துடுங்க, கொலைசீரில் இருக்கு. அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர்னு இருக்கும். ஆமென். அவர் ஒரு சொரூபமாக தான் அங்கே இருந்தார். ஆனால் நித்தியமானவர் கிடையாதுங்க. தேவன் ஒருவரே நித்தியமானவர். அதே தேவன் மாம்ச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் எப்பொழுதுமே மனித சரீரத்தின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார். சரிதானா? காரணம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடைசி நாட்களில் பிரணாம் என்ற மனித சரீரத்தின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். பிரணாம் இஸ் எ மேன். பட் தீர்க்கதரிசிக்குள்ளாக பிரணாமுக்குள்ள இருந்தவர் தேவன். பிரணாம் சொல்லுகிறார், பாருங்கள், இந்த அற்புதங்களாக நடக்கிறது அது நான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, எனக்குள் இருக்கிற தேவன். வண்டுகள் வரக்கடவுது என்று சொன்னது யாரு? தேவன் மோசேக்குள்ள இருந்து செயல்பட்டார். பிரணாம் கடவுள் அல்ல. நம்மை போன்ற தாய் தகப்பனுக்கும் மாம்ச இச்சையினால பாவத்தில் கற்பந்தரித்த ஒரு மனிதன். அல்லேலூயா, ஆமென். நாம் எப்படி பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டோமோ அதுபோல பிரணாமும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டார். இவரை போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்களே, கடவுள்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ அறிவீனமான காரியம் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அதுதான் முக்கியம். ஆகையால் பிரணாமுக்குள்ளாக தேவன் எப்பொழுதுமே மனித சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறாராம். ஆமென். அதை நீங்கள் மனதில் வைக்கணும். சரீரத்தில் தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நீங்கள் தேடுகிற ஆண்டவரை, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு என்ன செய்வாராம்? தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தமா, இன்னும் நிறைய பேருக்கு புரியல. 1:1:2 இப்படி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகரை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசனம். ஆனால் இவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புவதற்காக அனுப்பப்பட்ட எலியாவின் ஆவியும் பலமுடைய ஒரு தீர்க்கதரிசி. இப்போ மல்கியா எடுங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம். நான் அதை குறிப்பிடாமல் விட்டுட்டோம். 3க்கு பதில் 4க்கு பதில் 3 போட்டேன் இல்லையா? அந்த பிடிப்பை ராத்திரி 12 மணி நேரம் உட்காந்து 11:30-12 மணி நேரம் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா வசனங்களையும் எடுத்து. அல்லேலூயா. ஏன்னா பகலில் நான் ஹாஸ்பிட்டலில் போனதுனால எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. அடுத்தல பாட்டு பாருங்கள், அத்தனை பாட்டும் 5 பாட்டும் என்ன செய்கிறேன், அதை எல்லாம் ரெடி பண்ணி அதை பாடி எல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கும் எவ்வளோ டைம் ஆகும். ஆனால் இந்த தடவை இந்த 5 பாட்டையும் எனக்கு லிரிக்ஸ் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்தது யாருன்னா நம்ம யார், இம்மானுவேல் எனக்கு ரொம்ப ஊழியத்தில் உதவியாக இருக்கிறார். அவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை, ஊழியம் செய்கிற வாழ்க்கை துணை வேணும். ஊழியம் செய்யாதவ வேண்டவே வேண்டாம். அவன் வேணும்னாலும் நாம் அவ்வளோதான் காதை அறுத்துப்படுவேன். ஆமென். அது எனக்கு பிள்ளை மாதிரி. ஏன்னா அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே இந்த பக்கத்து வீட்டில் தான் வளர்ந்தான். அவன் தம்பி இன்னைக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கான், நான் பிள்ளால் உட்காந்துருக்கான். அவன் குழந்தை. அந்த குடும்பம் நம்ம சபைக்கு வரும்போது அவன் யாராக இருந்தான்? ஒரு குழந்தையாக இருந்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் திருமண வயதுக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆண்டவர் கிருபையினால் அவனுக்கு ஒரு நல்ல சோதரம். சபையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் பையன்களுக்கும் தினமும் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் பேரை சொல்லி. அதனால் அடுத்த லைனில் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிங்க பாஸ்டருக்கு என்ன, நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆனால் என்ன, ஆகாமல் போனால் என்ன நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு கடமை இருக்கையா. தினமும் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. மணமக்களுக்குன்னு வாங்கி போட்ட சேர் காலியாக இருக்கிறதுங்க தான் என்னுடைய ஆதங்கம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. அதனால் இம்மானுக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்கிற பிள்ளைய வந்து அமையணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். கல்யாணம் ஆன பிறகு ஏன் முன்னாடி அங்கே கூப்பிட்டா அங்கே கூப்பிட்டான்னு 9 மணிக்கு வரலன்னு வச்சுக்க, சாட்டே கையில் எடுத்துருவேன். இப்போ அப்பாவை பற்றியே நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். ஏன்னா அப்படி நாங்கள் வளர்த்துருக்கோம், அவனை ஆவிக்குரிய பிள்ளைய வளர்த்துருக்கோம். சரி கவனிங்க, அதெல்லாம் செய்ய மாட்டான், சும்மா சொல்கிறேன். இதோ சூளையை போல், இது 4ஆம் அதிகாரம். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கறம் செய்கிற யாவரும் துரும்பாக இருப்பார்கள்.
வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்பொழுது நடைபெறக்கூடிய காரியம் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் நடக்கிற சம்பவம். ஆமென். இது முதலாம் வருகையில், இரண்டாம் வருகையின் போது நடைபெறக்கூடிய சம்பவம். ஏன் தெரியுமா? முதலாம் வருகை வந்தது கிருபை அனுக்கிரக வருஷம். ரெண்டாம் வருகை என்பது என்னவா இருக்கு? நியாய தீர்ப்பாக இருக்கிறது, நீதியை சரி கட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் தான் இது நடைபெறும். அப்படிப்பட்ட நாட்களிலே துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு யார் அனுப்புவேன்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான். அப்போ ரெண்டு பாகத்தை நம்ம பார்த்துட்டோம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கு திருப்பக்கூடிய ஊழியத்தை யார் செய்து முடித்தா? யோவான் ஸ்நானம் செய்து முடித்தார். அப்படியானால் பிரியமானவர்களே, பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்துக்கு திருப்பக்கூடிய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு எலியா வந்தாக வேண்டும். ஆமென். அதே எலியாவின் ஆவியுடைய ஒரு மனிதனை தேவன் அனுப்புவார். அவர் என்ன செய்கிறார்? இப்போ நாம தான் பிள்ளைகள். நாம எப்படி பிள்ளைகளானோம்? நீங்கள் எப்படி பிள்ளைகளானாங்க? எப்படியோ ஆனோம், அதை விடுங்க. யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. வசனம் இருக்கு, நீங்க பைபிள் வாசித்தா தானே உங்களுக்கு புரியும். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீ எப்படி பிள்ளைகளாகன்னா முழிக்கிறீங்க? வசனத்தில் சொல்லியிருக்கலாங்க. நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோ? இயேசு கிறிஸ்துவை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவோட நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். புரியுதா? இது இவ்வளோனாலும் எப்படின்னே தெரியாமல் இருந்தது. நான் எப்படி பிள்ளைகளானோனோ தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு தான் புரிஞ்சுதா இல்லையா? சரி, வசனத்தை பார்க்கணும். எப்போதுமே வசனத்தை கோடிட்டே நம்ம பார்க்கணும். சொந்த கருத்தை உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. அப்போ நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நாம் யாராயிடுறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. இயேசு வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னார். உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அசுத்த ஆவிகளை துரத்தவும், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கவும், மரித்தோரை எழுப்பவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன்னு மத்தேயு 10:10 இருக்கு. நீங்கள் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி சாசை துரத்தி பார்த்தீங்களா? ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருங்க. சாசை போ இயேசு நாமத்தில் ஓடி இருக்கா? சாசை கண்டு நான் தான் ஓடி இருக்கேன். அல்லேலூயா. நான் சாசை துரத்துறதா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். கவனிங்க. சரி, அதை எடுங்க, செய்தி எடுங்க, சீக்கிரம் முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிட்டு. அடுத்த செய்திக்கு போகும். மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? தீர்க்கதரிசனுடைய செய்தியை பாருங்க. மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? எலியாவின் வருகையை குறித்து, இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பாருங்க, அந்த காரியத்தில் நான் சொல்ல பறந்துட்டேன். மல்கியா 3:1 யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் மல்கியா 4:5 யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? அது இந்த காலத்துக்குரிய எலியா தீர்க்கதரிசி பிரணாம் தான். அவரை குறித்து அங்கே இருக்கு, வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. பிரணாம் தீர்க்கதரிசி இல்லை என்றால், அப்படியானால் யார் தீர்க்கதரிசி? இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும், தீர்க்கதரிசி இன்னார், தீர்க்கதரிசி இன்னார் வேணும். அது ஒன்றும் இல்லை, தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள். மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அந்த லைட் அனுப்புங்க. தீர்க்க தரிசனம்
உரைப்பார்கள். நல்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே. அப்போ தீர்க்க தரிசன உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கணும். தெரிஞ்சவங்க எழுந்து போங்க. அல்லேலூயா. இருக்கட்டும். சரி, கட் ஆயிடுச்சோ? நம்முடைய இன்வெர்டர் வந்து கொஞ்சம் நாளாயிட்டு, பழசாயிடுச்சு. அதுதான் அந்த மாதிரி வருது. கவனிங்க. அப்போது தீர்க்கதரிசியினுடைய செய்தி பரவாயில்ல, கரண்ட் வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம். இப்போ மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன, அப்புறம் என்ன ஒரு செய்தி, அடுத்தால ஒரு செய்தி. இந்த மூன்றையும் செய்தியை நம்ம கொஞ்சம் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு நாம் இன்றைக்கி ஆராதனையை முடிச்சிடணும் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையும் ரெண்டாம் வருகையும் என்ற செய்தி அடுத்த வாரம் 3வது பாகம் வரும். என்பதான் செய்தி சூடு பிடிக்கும். ஆமென். ஏன்னா இனிதான் தீர்க்கதரிசியுடைய அந்த 2ஆம் வருகையில் என்ன அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பற்றிலாம் அதை பூரா நாம் பிடிஎஃப் பண்ணி கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பழைய ஏற்பாட்டை முடிக்கும் கடைசி வேதாகம் எலியாவின் வருகை குறித்து இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டை முடிக்கும் கடைசி வேத வாக்கியம் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அது யோவானாக இருக்க முடியாது. புரியுதா? அது யோவான் அல்ல. யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறது பாருங்கள். அல்லேலூயா. ஆகையால் அது யோவானாக இருக்க முடியாது. அப்பொழுது உலகம் எரிந்து நீதிமான்கள் துன்மார்க்கரின் போட்டு மேலே வரைக்கும் போட்டு டக்குன்னு ஒரே நேரத்தில் மேலே கொண்டு போயிரு. ஆமென். அது யோவானாக இருக்க முடியாது. அப்பொழுது உலகம் எரிந்து நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலை மிதிக்கவில்லை. முதலாம் வருகையில் எரியலை, உலகம் எரியலை, நியாய தீர்ப்பு விழலை, அது கிருபையின் காலம். ஆனால் 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கு? உலகம் எரிந்து நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலை மிதிக்கவில்லை. பாருங்கள், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியாவின் 2 வருகைகளை குறித்து குழப்பம் ஏற்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பிழையற்ற விதத்தில் உரைத்துள்ளதை கவனிங்கள். ஆமென். எலியாவை வந்து இயேசு கிறிஸ்துவோட முன்னோடியாக ஒரு எலியா, முதலாம் வருகைக்கு முன்னோடியாக, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இன்னொரு எலியா. சரிதானா? அந்த தீர்க்க தரிசனம் பூமியில் தான் நிறைவேறும். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் 2ஆம் வருகைன்னு சொல்கிறாங்க அநேகர். அப்படின்னா என்னங்க? அந்த எலியாவின் ஆளுடைய ஊழியம் என்ன? முதலாம் வருகையினுடைய யோவான் ஸ்நானகன் அந்த எலியாவுக்கு ஊழியம் இருந்தது. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளை எடுத்துக்கிறோம். அப்போ பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவதற்காக, ஆமென், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவதற்காக அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யணும்? பூமியில் ஊழியம் செய்யணும். ஆமென். யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்டு நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதே போல அந்த எலியாவின் ஆவியை உடைய மனிதன் பூமிக்கு வரும்போது கிறிஸ்து அங்கு இறங்கி வருகிறார். தீர்க்கதரிசி 7 முத்திரைகளின் வெளிப்பாடு கடைசியில் ஜெபிக்கும் போது சொல்றாரு, நான் சிறிது சிறிதாக மங்கத் தொடங்குகிறேன். ஆமென். நாங்கள் ஒரே நேரத்தில் இருவர் இருக்க முடியாது. பாருங்க, ஒரே நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியாது? இருவர் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொல்லி 7 முத்திரை புஸ்தகத்தில் கடைசியில் வாசித்து பாருங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்க முடியாதுங்காரு. எங்க? பூமியில் 2 பேர், யோவான் ஸ்நானனும் கிறிஸ்துவும். ஆமென். அடுத்து பிரணாமும் கிறிஸ்துவும் 2 பேரும் பூமியில் இருக்கிறாங்க. அந்த ஊழியம் முடியும் போது தான் ஒரு நாள் ஆகாயத்தில் அவர் தோன்றுவார், நம்மை எடுத்துக்கொள்வார். நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் 2ஆம் வருகைன்னு சொன்னால் 6ஆம் வாரம் பிரதானனுடைய சத்தம், தேவ காலம். இந்த ஊழியத்தை எப்பொழுது நடக்கும்? அது யார் செய்ய போறா? கர்த்தர் தாமே இறங்கி வந்து இந்த 3 ஊழியத்தை செய்ய போறார். The Lord himself, கர்த்தர் தாமே இறங்கி வந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். அப்போ ஊழியத்தை செய்கிறது தான் அந்த 2ஆம் வருகைங்கிறத தீர்க்கதரிசி சுட்டி காட்டுறாரு. அப்பொழுது 7ஆம் தூதன் இப்பொழுது பூமியில் இருக்கிறான் என்பதை நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா.
அது குழப்ப வேண்டாம். தீர்க்கதரிசி தெளிவாகவே பிரசங்கம் பண்ணிடுறேன். ஆனால் தீர்க்கதரிசி செய்தியை அனைவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன தெரியுமா? அறிவு. ஆமேன். அறிவு, கல்வி, இதை மூளை நிறைய வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் வெறுமையாக்கணும். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சொன்ன போல என்னுடைய கல்வியெல்லாம் குப்பைன்னு தூக்கி எறியணும். அறிவுக்கு இடமே கொடுக்காதீங்க. அதனால தான் தீர்க்கதரிசி அறிவுக்கு இடம் கூடாத 7ஆம் வகுப்பு பாஸோ ஃபெயிலும் அப்படிப்பட்ட ஆளை தான் தேர்ந்தெடுத்தார். ஆமேன். இன்றைக்கு அப்படி தாங்க. அதிகமாக கல்வெறி இல்லையா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம அந்த கல்வியில் வேதத்தை தியானிக்க மாட்டோம், இந்த கல்வி அறிவில் செய்தியை தியானிக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு படிக்க தெரியலையா, எழுத தெரியலையா, கவலையப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஆமேன். அது நல்லதுன்னு நினைக்கணும். சரி, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பிழையிட்ட விதத்தில் உரைத்துள்ளதை கவனிங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று உரைக்கிறது. யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது அவர், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஆமேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவன் இவன்தான் என்றார். மத்திய 11ஆம் அதிகாரம். அது கொஞ்சம் திருத்தப்பட்டிருக்கணும், நீ கடைசியில் அதை விட்டுட்டேன். நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். சரி, அடுத்து அது மல்கியா 3ஆம் அதிகாரம். அடுத்து வேத வாக்கியம் பிழையின்றி தருவதை கவனிங்கள். இது என்ன கூறுகிறது என்று கவனிங்கள். இதை விசுவாசிக்க விரும்புகிறவர்களுக்கு, இதை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு வேத வாக்கியத்தை படித்து கொண்டிருந்த போது இயேசு நடுவில் நிறுத்தினது ஞாபகம் இருக்கிறதா? பார்த்தீங்களா? வேத வாக்கியத்தை படித்து கொண்டிருக்கும் போது நடுவில் நிறுத்திட்டார், முழுவதையும் வாசிக்கல. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள் சொல்லும். ஏனெனில் அதன் ஒரு பாகம்தான் அப்பொழுது நிறைவேறினது, இதன் மற்ற பாகம் அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கதாகும். பாருங்க, 2ஆம் வருகை பூமியில அது எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமேன். அவர் வருகிறார் என்றல்ல, அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நாங்கள் இருவர் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஆமேன். ஆகையால் அவருடைய 2ஆம் வருகையை குறித்ததாகும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் இருதய நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் இதை படித்து நிறுத்திவிட்டார். தேவன் நீதியை பிரஜாதிகளுக்கு சரி கட்டுவார். ஏசாயா 61:2 என்னும் பாகத்தை அவர் படிக்கவில்லை. அது அவருடைய 2ஆம் வருகையின் போது. பார்த்தீங்களா? அது எப்பொழுது அந்த ஊழியம் நடக்கும்? நீதியை சரி கட்டும் நாட்கள். அது அடுத்த வாரம் நான் பிடிஎஃப்ல இருந்து எடுத்து காமிக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார், நீதியை சரி கட்டும் நாட்கள் இவைகளே அப்படின்னு சொல்றார். அது இப்போதே வந்திருக்கிறது சொல்றார், நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். பாருங்கள், அது 2ஆம் வருகையின் போது தான் அந்த நீதியை சரி கட்டும் நாள் வருது. வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பில் இப்போ மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா பிரஜாதிகளுக்கு எப்படி நியாயம் தீர்ப்பார்? ஆமேன். நியாயம் தீர்க்கிற ஊழியம்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு. ஆமேன். இந்த வேத வாக்கியம் அதற்கு இணையாய் உள்ளது. எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கு திருப்புவான். ஆமேன். அது மல்கியா 4 இல்லை, மல்கியா 3. அதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையின் நாட்களுக்கு முன்பு வந்த யோவானாகிய எலியா பழைய கோத்திர பிதாக்களாகிய பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளின் செய்திக்கு, புது செய்திக்கு திருப்பினான். ஆமேன். இப்பொழுது கவனிங்கள், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கு திருப்புவான். அவருடைய 2ஆம் வருகையின் நேரத்தில் கடைசி நாட்களில் இவன் மறுபடியும் அப்போஸ்தலரின் விசுவாசத்துக்கு திருப்புகிறான். பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் யாராயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தாபனங்களால் எல்லா விதத்தினாலும் நம்ம குழம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை திருப்பதற்காக ஒரு எலியா தீர்க்கதரிசி வந்து நம்மை யாருடைய உபதேசத்துக்கு? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்புகிறான். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவான். அவருடைய 2ஆம் வருகையின் நேரத்தில் கடைசி நாட்களில் அவன் மறுபடியும் அப்போஸ்தலரின் விசுவாசத்துக்கு திருப்புகிறான். பாருங்க, 2ஆம் வருகையினுடைய அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசி பிரணாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக நம்மை திருப்புகிறான். அல்லேலூயா. இவன் மறுபடியும் அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை திருப்புகிறான். வேத வாக்கியங்கள் எவ்வளவாக பிழையின்றி அமைந்துள்ளன என்பதை பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் முடிவு. அடுத்து ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷம் நமக்கு டைம் இருக்கு. ஆதியாகமத்தின் மீதான கேள்விகளும் பதில்களும் என்ற செய்தியில்
இப்பொழுது அவர் தமது சிந்தையில் எதையோ கொண்டுள்ளார். ஆகையால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தமது முதல் வேதாகமத்தை எழுதி கொண்டிருந்தார். மனிதன் பார்த்ததிலேயே முதலாவது வேதாகமும் நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் ஆகும். முதலாவது வேதாகமம் எங்கிருந்ததா? வானத்தில் இருந்தது. அதுதான் என்னது? ராசி மண்டலங்கள். அவர் சொல்றார் பாருங்க, அது ஒரு பரிபூரண வேதத்துடன் சரியாக பொருந்துகிறது. அது ராசி மண்டலத்தின் முதலாம் அடையாளமான கன்னி ராசியில் துவங்குகிறது. பார்த்தீங்களா? கன்னி ராசியில் துவங்கி கடைசியாக ராசி என்ற லியோ என்கிற சிம்ம ராசி, அதுதான் சிங்கம். அதுதான் இயேசுவினுடைய முதலாம் வருகை. அவர் ஒரு கன்னியின் மூலமாக வந்தார். இரண்டாம் முறையாக அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக வருகிறார். ஆமென். இரண்டாம் வருகையில் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக வர்றாரு. முதலாம் வருகையில் கன்னியின் மூலமாக வருகிறார். ரெண்டு வருகையிலையும் உள்ள காரியத்துக்கணும். கன்னியின் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிங்கமாகவும் இந்த உலகத்துக்கு தான் வர்றாரு. அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தம் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகள் சங்கள் சத்தங்களை முழங்கின. அல்லேலூயா. இனி காலம் செல்லாது என்று அறிவித்தான். புரிகிறதா? யார் இருக்கும்போது யார் இருக்கும்போது அறிவித்தான். போச்சுடா. தீர்க்கதரிசி பிரணாம இருக்கும்போது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தினாலே இக்காலம் போது தேவரசன் பிரணாம இருக்கும்போது, அதாவது யோவான்சான இருக்கும்போது கிறிஸ்து வந்தார். முதலாம் வருகை. ரெண்டாம் வருகையில் பலமுள்ள தூதனாக இறங்கி வரும்போது யார் பூமியில் இருக்கா? 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறார். பிளவு செய்தி 41வது பத்தியிலிருந்து வாசித்து பாருங்க. ஆகையால் அவர் இரண்டாக, அதுதான் இயேசுனுடைய முதலாம் வருகை. அவர் கன்னியின் மூலமாக வந்தார். இரண்டாம் முறையாக அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். அல்லேலூயா. அடுத்த கவனிங்க. 4ஆம் முத்திரை. கொஞ்சம் ஆங்கிலமும் அதுவும் சேர்த்து, இது ஒன்றையும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த ஒன்று தானப்பா இருக்கு. 4ஆம் முத்திரையில் வாட்ச் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்மிங் ஹி கம் எ மார்டல் டு ப்ளீட் அண்ட் டை. இஸ் தட் ரைட்? முதலாம் வருகையில் மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வந்தார். ஆமென். அது சரிதானா? தட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங். அதுதான் அவருடைய முதலாம் வருகை. அவர் மனித சரீரத்தில் மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு வந்தார். அதுதான் முதலாம் வருகை. அடுத்ததாக தி செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர். இரண்டாம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒன்று கவனிக்கணும். முதலாம் வருகையில் அவர் எதுக்காக வந்தாரா? ரத்தம் சிந்தி மரிக்க வந்தாருங்க. ரத்தம் சிந்தி மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் எப்படி வந்தார்? சொல்லுங்க பாப்பா. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்தில் எப்படி வந்தார்? கண்ணின் மூலமாக ஒரு குழந்தையாக அழுது கொண்டு, ஆமென், பசியில் அழுது கொண்டு ஒரு குழந்தையாக வந்தாருங்க. எடுத்த எடுப்பில் தீர்க்கதரிசி சொல்லிட்டாருங்க, த ஃபர்ஸ்ட் கம்மிங் இஸ் எ மார்டல் டு ப்ளீட் அண்டு டை. இல்லையா? அது என்ன? ரத்த சிந்தி மறிக்க வந்தாருன்னு சொல்லியிருக்கு. சரி, ரத்த சிந்தி மறிக்கிறதுக்கு மேலே இருந்தே 33 வயசு உள்ள வாலிபனை இறங்கி வந்தாரா? இல்லைல்ல, வாலிபனை இறங்கி வரல. நல்லா தெரியுமில்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11 அங்கே குழந்தையாத்தான் வந்து பிறந்தார். அதுக்கு பிறகு வளர்ந்து தகப்பனாருக்கு தச்ச வேலை பண்ணி எல்லாம் பண்ணி 12வது வயசில் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி, அப்புறம் கானாரு கல்யாண வீட்டில் திராட்சரசெல்லாம் அற்புதங்களை செய்து, ஆமென், அப்படியே 30 வயசில் அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்தானம் பெறுகிறார். பரிசுத்த ஆவி அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். பின்பு அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார். கலிலேயா எங்கே சுற்றி நடந்து பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் பாருங்கள், 33 வயது முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்க வந்தார். இதை நிறைவேறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் கழித்து தான் அவர் முதலாம் வருகையில் இரத்தம் சிந்தி மரிக்க வந்தார் என்ற வார்த்தை நிறைவேறுது. அப்போ அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது.
குழந்தையா பிறந்து 30 வருஷத்தில் 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று குழந்தையாக வந்து 30வது வயசில் ஞானஸ்நானம் பெற்று அவர் சுவிசேஷம் எல்லாம் பிரசங்கம் முடித்து கடைசியில் சிலுவை மரணத்துக்கு போனார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் முதலாம் வருகையில் மரிக்கக்கூடிய சரீரத்தில் ரத்தம் சிந்தி மரிக்க வந்தார். அதே போல தான் தி செகண்ட் கம்மிங் இஸ் த ரேப்சர். இன்னைக்கு அது புரியலை. இன்னைக்கு தீர்க்கதரிசி 2வது வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் 2வது வருகைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முதலாம் வருகை போல முதலாம் வருகையில் அவர் செய்த ஊழியம் 2வது வருகையில் உண்டா கிடையாதான்? முதலாம் வருகையில் ஒரு காலகட்டம் இருந்ததுலாங்க. அதே போல் 2வது வருகையில் என்ன இருக்கு? ஒரு காலகட்டம் இருக்கிறது, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நாம் ஒரு இமைப்பொழுதில் என்ன செய்வோம்? மர்வமாகிய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது 2வது வருகை நிறைவு வரும். இப்போ சொல்லப்போனால் குழந்தையாக வந்ததுலேருந்து 33 வயசு வரைக்கும் முதலாம் வருகையினுடைய அந்த பீரியடு, அந்த காலகட்டம், அது ப்ராசஸிங்னு சொல்லலாம். அதே போல் 1963ஆம் வருடம் வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்தார். அதன் பிற்பாடு அதிலிருந்து இதுவரைக்கும் 2வது வருகை என்னவா இருக்குது? ப்ராசஸிங்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊழியம் முடியும் போது கர்த்தர் நம்ம இமைப்பொழுதிலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். அவரை நாம் அங்கு சந்திப்போம். we shall meet in the air. நாம் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். the second coming is the rapture. நிறைய பேர் சொல்கிறாங்க 2வது வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலாம், 2வது வருகை எடுத்தால் ஏதோ ஸ்தாபனத்துக்காரர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்தாபனத்துக்காரனுக்கு 2வது வருகையில் விசுவாசம் இல்லையா? இருக்குதே. 2வது வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். நாம் அங்கே இருப்போம், நான் மறுரூபமாகணும்னு சொல்லிட்டேன். அதை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். ஆமென். உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லையே. தீர்க்கதரிசி தெளிவாக பேசுகிறாரு. வசனத்தோடு பொருத்தி பார்க்கணும். முதலாம் வருகை என்பது ஒரு காலகட்டம், 2வது வருகை என்பது காலகட்டம். அல்லேலூயா. ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது ஆகாயத்தில். அநேகர் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, 2வது வருகை முடிஞ்சு போச்சு, இனி ராபோஜனம் வேண்டாம், தண்ணீர் ஞானஸ்நானம் வேண்டாம், ஆமென், கால்களை கழுவுதல் வேண்டாம் என்றால் அது தவறான உபதேசம். அதுவல்ல. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் தெரியுமா? ராபோஜனத்தை குறித்து சொல்லும்போது, நான் இந்த சரீரத்தில் இருந்து மரிக்கும் வரைக்கும் ராபோஜனத்தை கை கொள்ளுவாங்க. ராபோஜனம் மட்டும் இல்லை, இந்த 3 நியமங்களையும் கை கொள்ளுவாங்கிறார். ஆமென். இந்த சரீரத்திலிருந்து மரிக்கும் வரைக்கும் கை கொள்வோம். அப்படின்னா அப்போ நாம் இந்த சரீரத்திலிருந்து மரிக்கும் வரைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இந்த 3 நியமங்களை கை கொள்ளணும். அநேகர் ஞானஸ்நானம் கொடுக்குறதில்ல சபையில். அநேகர் ராபோஜனம் கிடையாது, ஆனால் கால்களை கிடைக்காது. நம்ம சபையை பொறுத்தளவில் இதுவரைக்கும் அதை நிறுத்தினதே இல்லை. ஆனால் அதுவும் சில பேர் சொன்னாங்க, அவர் 2வது வருகை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார், ராபோஜனத்தை நிறுத்திட்டாருன்னாங்க. என்றைக்காவது நிறுத்தியிருக்கேன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம எத்தனை வஞ்சிக்கிற உபதேசம், எப்போவாவது ராபோஜனத்தை நம்ம நிறுத்தி இருக்கிறோமா இந்த 33 வருஷத்தில்? இல்லையே. ஆனால் நம்ம பற்றி பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். சேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்களா? சீசர்கள் அவரை களவாடி கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்லி பரப்பிட்டாங்களாம். ஒன்றால் பைபிள் இருக்கா இல்லையா? எல்லாரும் பார்த்தாங்க, அவரை களவாடிட்டு போயிட்டாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு. அது தேசமெங்கும் பரவிட்டான். ஒருத்தன் ஒரு கிளிக் பண்ணி விட்டா போதுங்க, இவர் 2வது வருகை நிறைவேறிட்டீங்க, எடுத்துக்கொள்ளப்பட ராபோஜனம் கிடையாதுங்கிறான் அப்படின்னு அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலையும் பரவி போச்சு என்ன பற்றி. ஆனால் இப்போ தான் ஒரு சிலர் நினைச்சுறாங்க, அப்படி செய்தியில் அப்படி பேசலையே அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குற சபையில் என்னைக்கு ஞானஸ்நானத்தை நிறுத்தணும்? ஆமென். என்னைக்கு ராபோஜனத்தை நிறுத்தணும்? ஏன்னா தீர்க்கதரிசி அப்படி சொல்லலை, நான் இந்த சரீரத்திலிருந்து மரிக்கும் வரைக்கும் நான் அதை கை கொள்ளுவேங்கிறாரு. ஆகையால் நாம் மரிக்கும் வரைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நாம் இந்த 3 நியமங்களை நினைச்சினோம் கை கொள்ள வேண்டும். மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. நான் முடிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் that his first coming, அதுதான் அவருடைய 2வது வருகை. the second coming is the rapture. we meet him in the skies, immortal. பார்த்தீங்களா? இப்போ முதலாம் வருகையில் மரிக்கக்கூடிய சரீரம் மாற்றல், 2வது சரீரத்தில் 2வது வருகையில் இம்மாற்றல், மரிக்கக்கூடாத சரீரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் என்ன இருக்கு? மரிக்கக்கூடாத ஒரு சரீரம், இம்மாற்றல். his third coming, he is the incarnate God. ஆமென். 3வது வருகை ஒன்று இருக்கிறது.
அவர் தேவ அவதாரமாகவே வருகிறார். இன்கார்னேட் ஆஃப் காட். இயேசு தேவ அவதாரமாக வருகிறார். பாருங்கள், அழகா எழுதியிருக்குது, காட் இம்மானுவேல் டு ரெயின் ஆன் எர்த். தட்ஸ் ரைட் ஒன்லி 3. பாருங்கள், உங்களுக்கு தமிழ்லையும் நான் வாசித்து காமிச்சிடுறேன். கிறிஸ்துவின் முதல் வருகை இரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். சரிதானா? கிறிஸ்து 3 முறை வருகிறார். அவர் 3 என்னும் எண்ணிக்கையில் பரிபூர்ணப்படுகிறார். பாருங்கள், ஆனால் சாத்தான் எண்ணிக்கை 4 ஆகும். அவன் வருவதை கவனிங்கள், அது 4. கிறிஸ்துவை கவனிங்கள். முதலாவதாக கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். அது சரியா? அது அவருடைய முதலாம் வருகை. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது, ஆமென், எடுத்துக்கொள்ளப்படுதலின் போதுன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது எப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுக்கு முன்னால் இருந்து ஆரம்பமாகும். எடுத்துக்கொள்ளுகிற அந்த சமயத்தில் அவர் 2ஆம் முறை வருகிறார். அப்பொழுது நாம் மறுரூபமாகி அவரை ஆகத்தில் சந்திப்போம். அவர் 3வது முறை வருகையில் அவர் தேவ அவதாரமாக வருகிறார். He is the incarnate of God. ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை முடிஞ்சுதா இல்லை பார்க்கணும். ஆமென். தன் கரங்களை அவர் கொட்டுகிறார். சரி விடுங்க. தேவன் இம்மானுவேல் பூமியை ஆள்வதற்கென வருகிறார். அது உண்மை. அவர் 3 முறை மட்டுமே வருகிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா பிரியமானவர்களே? கடைசியாக நாம் எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி சொல்வோம். முதலாம் வருகையில் அநேக காரியங்களை பார்த்தோம். முதலாம் வருகைக்கு முன்னோடியாக நம் மத்தியில் வந்தவர் யோவான் ஸ்நானகன். அவருக்கு முன்னோடியாக வந்தவன். அதே போன்று 2ஆம் வருகையில் முன்னோடியாக அவர் வரப்போகிறார். அதை குறித்து நாம் அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு செய்தியில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். என்ன பண்ணுவோம்? என்னோடு சேர்ந்து பாடுங்கள். இந்த பாடலை நான் பாடுவோம். கட்டி பாடுவோம். நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே, எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. ஒண்ணுமில்ல பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே, அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே, எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்ணிருந்தும் கூருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தர் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கண்ணிருந்தும் கூருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தர் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே, கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே, கண்மலை தேனினால் என்னை திருப்தியாக்கினீரே, கண் போல காத்து என்னை நடத்தினரே,
கையிலையும் ஒண்ணுமில்ல, பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சொந்த பந்தங்கள் என்னை வெறுத்து விட்டாலும், உலக சொத்து செல்வங்கள் எனக்கு இல்லை என்றாலும், சொந்த பந்தங்கள் என்னை வெறுத்து விட்டாலும், உலக சொத்து செல்வங்கள் எனக்கு இல்லை என்றாலும், சொந்தமாக தேடி வந்தீர், சத்தியத்தால் மீட்டுக் கொண்டீர். சொந்தமாக தேடி வந்தீர், சத்தியத்தால் மீட்டுக் கொண்டீர். உங்க பிள்ளையா என்னை வாழ வைத்தவரே, உம்மையை உயர்த்தி தினம் பாட வைத்தவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல, பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. பலத்த கரத்தில் நானும் அடங்கி இருப்பேனே, உங்க சொல்ல கேட்டுதான் நானும் தினமும் நடப்பேனே. பலத்த கரத்தில் நானும் அடங்கி இருப்பேனே, உங்க சொல்ல கேட்டுதான் நானும் தினமும் நடப்பேனே. எண்ணில்லாத அதிசயம் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணில்லாத அதிசயம் என் வாழ்வில் செய்தவரே. உங்க தோளில் சுமந்து காத்து வந்தவரே, உங்க வார்த்தை சொல்ல என்னை ஓட வைத்தவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல, பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல, பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம்ப்பா. அருமையான நாளிலே தேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும், ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கிருபை செய்கிறேன். நன்றியப்பா.
தேவனே, வேத வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சபையார் யாவரும் இந்த செய்தியை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த செய்தியை யூடியூப் மூலமாக, முகநூல் வழியாக கேட்கப் போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் சந்திக்கும் வரைக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், ஆபத்துகளுக்கும், உபத்துகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கு நீங்களாக்கி ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், சுகமும், பலமும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.